தோனியின் அறைக்கதவு இரவில் மட்டுமே மூடியிருக்கும். பிரபல சிஎஸ்கே வீரர் பிரவீஸ் கருத்து. IPL 2025 தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் டிரெஸ்ஸிங் ரூமில் தோனியுடன் பகிர்ந்து கொண்ட தருணங்களையும் அவருடைய பண்பையும் பிரவீஸ் பாராட்டினார். குர்ஜப்னீத் சிங்கிற்கு பதிலாக IPL தொடரின் நடுவில் 2.2 கோடி ரூபாய்க்கு சிஎஸ்கே அணியில் இணைந்தார். இதுகுறித்து பேசிய அவர், தோனியின் அறைக்கதவு எப்போதும் திறந்தே இருக்கும் என்றும் அவர் தூங்கும் போது மட்டுமே அது மூடப்பட்டிருக்கும் என்றும் பிரவீஸ் கூறினார். நான் எப்போதும் நினைவில் வைத்திருப்பேன். மற்றவர்களிடம் சொல்லும் போது இது ஆச்சரியமாக இருக்கிறது. எனது பயணம் அற்புதமாக இருந்தது. இது மிகவும் அழகான பயணமாக இருந்தது. தோனியை பற்றி நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அவரது பணிவு மற்றும் ஒரு நபராக அவர் எப்படி இருக்கிறார் என்பது தனித்து நின்றது. களத்திற்கு வெளியே அவர் எப்படி இருக்கிறார், வீரர்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் அவர் செலவிடும் நேரம் அபாரமானது. அவரது அறைக்கதவு எப்போதும் திறந்திருக்கும். அவர் தூங்கும் போது மட்டுமே அது மூடப்பட்டிருக்கும். நான் பல முறை அவரது அறையில் இருந்தேன். அவர் எதில் பிஸியாக இருந்தாலும் அவருடன் அவரது பொழுதுபோக்குகள் பற்றி பேசுவது, கிரிக்கெட் பார்ப்பது போன்றவை அற்புதமாக இருந்தது. களத்திற்கு வெளியே அவர் என்ன செய்கிறார் என்பதை பார்ப்பது, களத்தில் மற்றும் பயிற்சியில் அவர் என்ன செய்கிறார் என்பது அனைவருக்கும் தெரியும். இது மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று அவர் கூறினார். சிஎஸ்கே அணி புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தை பிடித்து முடித்தாலும் பிரவீஸ் தனது பேட்டிங் ஆட்டத்தால் ஈர்க்கப்பட்டார். 22 வயதான பிரவீஸ் 6 இன்னிங்ஸ்களில் 180 என்ற அபாரமான ஸ்ட்ரைக் ரேட்டில் 225 ரன்கள் குவித்தார். அடுத்த சீசனுக்கு முன்பு சிஎஸ்கே அணி மாற்றியமைக்க திட்டமிட்டிருக்கின்றது என்ற தகவல் தெரிவிக்கின்றன. ஆனால் பிரவீஸ் 5 முறை சாம்பியன்களுடன் தொடர்வது உறுதியாகியுள்ளது.